friends, welcome to my Armenia travel series vlogs. So என்னோட லாஸ்ட் வீடியோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அர்மேனியாவில் வந்து என்னோட டே 1 வந்து நான் வந்து vlog வந்து போட்டிருந்தேன். சமோசவாங் மொனாஸ்ட்ரி வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வந்து கிராண்ட் கேன்யான் மாதிரியான ஒரு விஷயம் அர்மேனியாவில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து காமிச்சேன். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் நான் போட்டதே. இனிமேலும் வந்து எல்லா vlogsமே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப ஒரு சூப்பரான வியூவாக இருக்க போதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த மொனாஸ்ட்ரி முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கேன். எஸ், இன்றைக்கி டே 1ல் வந்து செகண்ட் ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் vlogகும் வந்து அது என்ன இடம், எங்கே போகிறோம் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வான்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ நான் போகிற ஸ்பாட்டோட டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த மொனாஸ்ட்ரியோடு சேர்த்து அதெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு 1 hour 45 minutesக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலர் டாப்வே மவுண்டன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பேக் வியூ வந்து ஃபுல்லாக அரகத் மவுண்டன் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்னோ பிளேஸ்க்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். எஸ், ஸ்கீயிங்லாம் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னோ மவுண்டன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் கேபிள் கார் என் அர்மேனியாலேயும் வந்து நான் வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறேங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் நான் போனதில் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஸோ வெரி ரீசண்டாக வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த இடத்த பார்த்துட்டே வாங்க, எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து நிறைய பார்த்துருக்கோம். பட் அதை தாண்டி அதை விட ஒரு ஸ்டெப் அதிகம்னே கண்டிப்பாக வந்து சொல்லாங்க. இந்த இடம் வந்து வீடியோவில் மட்டும் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க. சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். கண்டிப்பாக அர்மேனியா வந்தீங்க, அதுவும் வந்து வின்டர் டைமில் வரீங்கன்னா இந்த இடத்த மிஸ் அவுட்டே பண்ணாமல் வாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறையா டூரிஸ்ட் பீப்புளை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணாலும் ஜென்ரலாக வந்து டூரிஸ்ட் பீப்புள் பார்க்குற இடத்துக்கும் போவேன். டூரிஸ்ட் பீப்புள் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் போகாத இடம், எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த வந்து நான் சூஸ் பண்ணி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து போவேங்க. அது வந்து யூரோப்பில் ஸ்விஸ் ஆகட்டும், நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மாதிரியான பிளேசஸ் வந்து ஹிடன் ஸ்பாட்ஸ் மாதிரி, ஆஃப் ரோடு பிளேசஸ் மாதிரி நிறைய சூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருமே போகாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஒரு vlog எடுத்து போடுறதுங்கிறது செம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அர்மேனியாவில் ஃபஸ்ட் ஸ்பாட் நான் இப்போ போகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூரிஸ்ட் பீப்புள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு பிளேஸ் தான் கண்டிப்பாக இது. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வண்டி மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு, வேறு வண்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே மொத்தத்துக்கே 1 or 2 அவ்வளோதான் இருந்தாங்க, ஒரு 1 or 2 பீப்புள். அதுவும் வந்து அவங்க வந்து வேறு கண்ட்ரி பீப்புள் தான் வந்து வந்திருந்தாங்க. லோக்கலாக இருக்கிற அர்மேனியன்ஸ் யாருமே வரல, வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு கெஸ்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போயிருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த இடத்த வந்து பாருங்கள், சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங் வியூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது அர்மேனியா வரீங்கன்னா என்னோட இந்த vlog-ஐ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணுங்க. இந்த மைலர் மவுண்டன் வந்து அதாவது வந்து இந்த ஸ்கீயிங்லாம் வந்து இது எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ரீசெண்டாக தான், லைக் 2017 பிட்வீன் 2018 அந்த டைமில் தான் வந்து இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான்லாம் பண்ணி இந்த இடத்த வந்து சூப்பராக டெவலப் பண்ணணும் அப்படின்னு பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைலர் மவுண்டன் வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்கான அப்பரான் ரீஜன் ஆஃப் அர்மேனியாவில் தான் வந்து இந்த மைலர் மவுண்டன் வந்து ரிசார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாங்க. எஸ், கீழே வந்து அந்த ஸ்கீயிங்லாம் மேலே நீங்கள் அந்த கேபிள் கார் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிசார்ட் இருக்குது. ஸோ மைலர் மவுண்டன் ரிசார்ட் இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் வியூவாக இருக்கும். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து நீங்கள் இங்கே ஸ்னோலே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து நான் ஜென்ரலாக காமனாக எல்லோரும் போகிற ஒரு பிளேஸ் தான் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் ஹேம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. பட் நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் சொன்னார், இட்ஸ் லைக் ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸ் வந்து ஸ்கீயிங்க்குன்னு வந்து அர்மேனியாவில் வந்து பயங்கர ஃபேமஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
தஸ்காசார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் நிறைய வந்து டூரிஸ்ட் பீப்புள் வந்து போவாங்க. பட் நான் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் அது வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து போகிறாங்க, நிறைய பேர் vlog எடுத்து போடுறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய த்ரில்லிங் இல்லை. ஸோ நான் என்னோட ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணும்போதே சம்திங் வெரி யூனிக்கான பிளேஸு, யாரும் போகாத பிளேஸ்னோடனே ஹேம் வந்து எனக்கு இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணார். தேங்க் காட் இந்த இடத்துக்கு வந்து இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. நார்மலாக அதே இடத்துக்கு போகிற மாதிரி நானும் போயிருப்பேன். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அர்மேனியா எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கேபிள் காரில் போகும்போது பாருங்கள், அந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரிண்டல் வாலில் வந்து நம்ம மேலே வந்து ஜுங்க் ஃப்ரூட்லாம் போவோம் இல்லையா, அதை விட சூப்பரான வியூவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் வந்து நம்ம குல்மர்க்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் விட எனக்கு சொல்கிறதுக்கே முடியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பிரெத் டேக்கிங் வியூலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ சூப்பராக மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாதனால நமக்கு வந்து ரிலாக்ஸாக அந்த பிளேஸை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது காரோட அந்த விண்டோலாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் போனேன். ஸோ அந்த ப்ரீஸியான வெதர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸான ஒரு காற்று, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்லி வந்து ஸ்னோ தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. லைக் ஸ்கீயிங், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் போகணும் அப்படின்னா அப்படியே வந்து பீப்புள் வந்து போகிறாங்க. மவுண்டன் ட்ரெக்கிங்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, ஸ்னோலாம் வந்து ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் ஏறுறவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த மவுண்டனை வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அராகத் மவுண்டன். ஸோ யாராவது வந்து அராகத் மவுண்டன்ஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க, ட்ரெக்கிங் போகிறதுக்கு, ஹைக்கிங் போகிறதுக்குலாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து இது ஒரு செம்ம பிளேஸாக இருக்கும். ஐ திங்க் இங்கேருந்து நம்ம வந்து ஷார்ட்லேயே வந்து போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது வந்து ட்ரெக்கிங் ஹைக்கிங்லாம் போகிறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரீஜனில் இருக்க இன்னும் கொஞ்சம் மவுண்ட்லாம் வந்து எது எதுன்னு பார்த்திங்கன்னா மவுண்ட் அராகத் நான் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் மவுண்ட் ஆரா, அதுக்கப்புறம் ககாமா மவுண்டன் ரிட்ஜ் இருக்குது, மவுண்ட் டெக்னிஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிஸ், தாசா குனாட்ஸ், இந்த பிளேஸ், இந்த ரேஞ்ச்லாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து போகிறது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து கேபிள் கார்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இந்த பிளேஸே வந்து நீங்கள் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்ட் பம்பாக் ரேஞ்சு, அதுக்கப்புறம் மவுண்ட் டெஸ், லோரி, அந்த ஏரியாலாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எலகஸ், மவுண்டன் ஆஃப் எலகஸ் வேலியோடது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன் அண்ட் அவுட் வந்து அந்த ரீஜனை வந்து எல்லாமே வந்து சரவுண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஸ் ஐ செட், நீங்கள் யாராவது வந்து ஸ்கீயிங்லாம் வந்து பண்ணணும், இல்லை மேலே வந்து உங்களுக்கு ஸ்னோலெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து மவுண்டன் கைடிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இருக்காங்க நிறைய பேர் அர்மேனியாவில். ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸே வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீ ரைடிங் ப்ரோக்ராம்ஸ்லாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கை டூரிங் வெக்கேஷனோ, இல்லை வந்து நீங்கள் அந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டீப்பான அந்த காம்ப்ளெக்ஸ் டெரைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பயங்கர வந்து ஸ்டீப்பாக ஏறுற இடங்கள் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக போக முடியாது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ராவலராக இருக்கீங்க, மேலே வந்து ஸ்கீயிங்லாம் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு கைடட் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அர்மேனியாவில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு, கூடவே வந்து கைட் பண்ணி உங்கள் கூட வர்றதுக்கும் பீப்புள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணால் டெஃபினெட்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரெக்கிங் பீப்புள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட நம்பரும் வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளையில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுன்னா டெஃபினெட்லி வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலி வந்து 6 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் வந்து இருக்குது, ஸ்கீயிங் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சேலட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்லாம் வந்து உங்களுக்கு அந்த லேக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரோசனாக தான் இருந்துச்சு நான் போகும்போது. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கீ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 17 மேஜர் லிஃப்ட்ஸ் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 102 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஸ்கீயிங் வந்து அந்த ஏரியாவே வந்து அவ்வளோ பெருசு ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் வெர்டிக்கல் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 972 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து அந்த உங்களுக்கு வெர்டிக்கல் ட்ராப் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே மைலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் கார்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 கேபிள் கார்ஸ்க்கு மேலேயே வந்து அங்கே ஆப்ரேஷனில் வந்து இருக்குது.
ஃபைனலி நான் வந்து மைலர் மவுண்டன் அந்த கரெக்டாக வந்து அந்த ரோப்வே வந்து இப்போ ஏறுற அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. எஸ், இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ரோப்வேயில் வந்து குண்டோலாவில் வந்து ஏற போகிறோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி, ஷாப்ஸ் மாதிரி இங்கே இருக்கும். பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் நீங்கள் வரும்போது. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து நம்மளுக்கு ரோப்வே மைலர் மவுண்டனோடது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்திங்கன்னா 2850 meters above the sea level. ஸோ பயங்கரமான ஒரு பிரெத் டேக்கிங் தான். இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு இருந்துச்சு. வியூவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. 2 இடத்துல வந்து நீங்கள் மாறுற மாதிரி இருக்கும். ஒரு மிட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி இன்னொரு கேபிள் கார் எடுத்து நம்ம வந்து பீக் அங்கே டாப் 2850 meters above அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்போது மிட் லெவல் போயிட்டு நம்ம அங்கேருந்து இன்னொரு கேபிள் கார் வந்து எடுத்து அங்கேருந்து மேலே டாப்புக்கு போகலாம். ஃப்ரம் த சம்மிட் விசிட்டர்ஸ் வந்து இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஸ்கை ஸ்லோப்புக்கு வந்து போகலாங்க. வித் ஆல் லைக் யூரோப்பியன் வித் ஆல் 4 யூரோப்பியன் டிஃபிகல்ட் லெவல்ஸ் வந்து நீங்கள் தாண்டி வந்து கண்டிப்பாக போகலாம். ஸோ ஈச் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ட் வித் ஸ்டாண்டர்ட் கலர் கோடட் குவாலிஃபிகேஷன்ஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு போய் அந்த டாப்பில் போய் ரீச் ஆகணும், அந்த சமிட் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் தான் இது. நான் சொன்ன மாதிரி இங்கே டோட்டலி வந்து 6 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இப்போ வந்து 2 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து 4 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீ ஸ்கூல் இருக்குது நான் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் டூர்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த இதில் வந்து பேராகிளைடிங் வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது. ஆக்சுவலி இங்கே வந்து ஹெலிகாப்டர் டூர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் வந்து பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா அர்மேனியாவில் வந்து அங்கே எர்வானில் வந்து நிறைய கம்பெனிஸ் இதுக்காக இருக்காங்க ஹெலிகாப்டர் டூர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஹெலிகாப்டர் டூரும் எடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் அந்த மிட்லேருந்து இன்னொன்று செகண்ட் கேபிள் கார் வந்து எடுத்து டாப்க்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங்க்கோ இல்லை ரிசார்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும், இங்கே வந்து ரிசார்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இந்த அர்மேனியன் கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் மைலர் அந்த ரிசார்ட் அவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபார் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த மாதிரி அதுவும் ஸ்கீயிங்கில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ரிசார்ட்லாம் வந்து வச்சுருந்தா சூப்பராக இருக்கும்னு நினைப்பாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பேஷனாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி உங்கள் யாருக்காவது வந்து இங்கே ரிசார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டெஃபினெட்லி வந்து நீங்கள் வந்து இந்த மைலரில் வந்து பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் டைம் வந்து இங்கே இந்த கேபிள் காரோடது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் வந்து 6 o'clock வரைக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து 3 o'clock to மேக்ஸிமம் 3:34 நீங்கள் வந்து கீழே இறங்கிடணுங்க. பிகாஸ் வந்து அதுக்கப்புறம் பயங்கரமான உங்களுக்கு ஸ்னோ வந்து பயங்கர அந்த ஸ்னோ என்ன சொல்கிறது ஸ்னோ ஸ்லைடிங் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பயங்கரமான காற்று இருக்கலாம். சம்டைம் வந்து கேபிள் கார் வந்து ஒர்க் பண்ணாமல் கூட போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:34 வந்து கீழே இறங்கிருங்க. ஸோ நான் வந்து போன டைம்லேயே பார்த்திங்கன்னா எங்களால் அங்கே வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour to 40 minutes தான் என்னால் நிற்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் அங்கே வெளியில் நிற்கவே முடியல. அதுவும் அந்த காற்று வந்து நம்மளை அப்படியே தள்ளி எடுத்துகிட்டு போயிடுற அளவுக்கு இருந்துச்சு ஸ்னோவில். இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரீசிங், மைனஸில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது வந்து வரீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இறங்கணுமோ சீக்கிரம் இறங்கிடுங்க. பிகாஸ் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் இன்னும் இது வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேமை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் கூட வந்து வாங்க, ஏன்னா நம்ம வந்து தனியாக அவ்வளோ தூரம் மேலே போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவரையும் வந்து கூப்பிட்டுட்டு என் கூட ஒரு கம்பெனிக்கு வந்து கூப்பிட்டுட்டு மேலே போயாச்சு. ஸோ ஹேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ எங்களை எல்லா இடத்துக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து என்ன கேட்குறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறலாம் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ நீங்கள் வந்து வர்றீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கோங்க, அது மச் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு
புரியாது ஆக்சுவலி. ஒரு 80% அவங்களுக்கு புரியாது. கொஞ்சம் இருக்கிற அந்த காமன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு தான் நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேஷனே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு வந்து அர்மேனியாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நான் வந்து ஃபேஸ் பண்ணது. பிகாஸ் மற்ற கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க பேசுகிறது நமக்கு புரியும், நம்ம பேசுகிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு டெஃபினெட்லி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் அர்மேனியாவில் வந்து இட் இஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் கைடை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஓகே. அது இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே லோக்கலாக இருக்கிற பீப்புளை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் கூப்பிட்டு அவங்களோட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நான் போய் ரீச் ஆக போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்னோ வந்து பாருங்கள், எடுத்து நம்ம நல்லா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து ஸ்னோலாம் எடுத்து சாப்பிட்டேன் வேறு. அதே மாதிரி இந்த மைலரோட ரோப்வேயோட உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 14,000 அர்மேனியன் திராம்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 அர்மேனியன் திராம்ஸ் வந்து ஆகுங்க. 14,000 அர்மேனியன் திராம்ஸ்னால் உங்களுக்கு வந்து யூரோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32 யூரோஸ் வந்து வரும். சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 யூரோஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வருங்க. உங்களுக்கு பீக் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போயிடலாம். ஸோ ஃபைனலி வந்து வந்தாச்சு. பாருங்கள், காற்று வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. பீக்கில் ஃபுல்லாக வந்து ஸ்னோக்குள்ளே நடந்து கஷ்டப்பட்டு வந்தது. பட் அங்கே வந்து ஃபோன் அதெல்லாம் வந்து ஒன்றுமே எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் நடந்து வந்த அந்த வேலாம் வந்து ஒன்றுமே எடுக்க முடியல. ஃபைனலி ஹேமும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமுக்கு ஒரு கேப்பச்சினோ வந்து வாங்கியாச்சு. எனக்கு வந்து நான் ஒரு ஹாட் சாக்லேட் வித் மார்ஷ்மெலோஸ்லாம் போட்டு வாங்கினேன். ஓ மை காட், வாட் அ டேஸ்ட்! அதுவும் வந்து சுற்றி வந்து ஒரு ஸ்னோக்கு நடுவில் ஒரு ஹாட் சாக்லேட் வித் மார்ஷ்மெலோ. கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்கிற மாதிரி ஒரு ஜன்னல் சீட், அதுக்கப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட் கையில் அப்படிங்கிற மாதிரி இப்போது என்னை சுற்றி ஒரு கிளியரான வியூவோட ஸ்னோ மட்டுமே. அதில் வந்து ஒரு ஹாட் சாக்லேட்டோட மார்ஷ்மெலோஸ். இதுவும் வந்து நம்ம ஜிவிஎம் டச் மாதிரி செம்மையான ஃபீலாக தாங்க இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த டாப் ஆஃப் த ஸ்னோக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. இது வந்து வித் பார் ஃபெசிலிட்டி. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா ட்ரிங்க் பண்ணாமல் போனால் நல்லாவே இருக்காதுங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. பியர் இருந்துச்சு, எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஓட்கா, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் வைனு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி நான் வெளியில் போயிட்டு ஸ்னோக்குள்ளே விளையாண்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த சில்னஸை வந்து தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து குதிச்சு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணேன். ஸோ இது வந்து நான் அர்மேனியாலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் நான் என்ஜாய் பண்ணதில். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 feet வரைக்கும் உள்ளே போகிற அளவுக்கு ஸ்னோ இருந்துச்சு. இந்த இடம்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 2 feet 2.5 to 3 feet போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் போக வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் வெரி டீப். பட் கண்டிப்பாக வந்து நம்ம எப்போவும் வந்து அட்வென்ச்சர்லாம் விடுறதில்ல. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த எண்டு வரைக்கும் போனேன். பட் ஹேம் வந்து அந்த எண்டு வரைக்கும் ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, அது வரைக்கும் மட்டும் போயிட்டு ஐ ஜஸ்ட் கேம் பேக். திருப்பி வந்து வரவே முடியல. இட் வாஸ் லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஸ்னோவோட அந்த காற்று ஃபுல்லாக ஸ்னோ வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நமக்கு ஸ்னோ ஃபாலும் இருந்துச்சு, ஸ்னோ வந்து அந்த காற்றுல வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ரிட்டர்ன் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் யாருக்காவது ப்ரீதிங் ட்ரபிளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர்லாம் வந்து ட்ரையே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து உங்களோட கால் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் என்னோடய பூட்ஸ்லாம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. என்னால் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு காலை. ஸோ பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் என்ஜாய் பண்ணுறதை பாருங்கள். நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். காலம் ஸோ சூப்பராக இருந்துச்சுலங்க. அந்த ஸ்னோவோட காற்றே பயங்கரமாக இருந்துச்சுல்ல. ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்விங். ஸோ எட்ஜில் இருக்க அந்த மவுண்டனோட எட்ஜில். ஸோ
அது வரைக்கும் வந்து நான் போய் கஷ்டப்பட்டு அந்த ஸ்விங் வந்து போயாச்சு. ஸோ ஊஞ்சல்லாம் விளையாண்டாச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போது நான் இந்த ஊஞ்சலில் இருக்கிற இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து மத்தியானம் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 2:30 மணி 3 மணி இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி வந்து ஊஞ்சல்லேருந்து வெளியில் வந்து வந்தாச்சு. ஸோ டவுன் த ரோப்வேயில் வந்து இப்போ நம்ம வந்து கீழே வந்து இறங்கியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வியூ தான் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறையா பீப்புள் வந்து டூரிஸ்ட் பீப்புளெலாம் வராதனால இன்னும் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நிறையா வந்து இன்னும் அவங்க டெவலப் பண்ணலை. பட் ஸ்கீயிங் பண்ணுறவங்க அங்கங்கே இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி லைக் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் திஸ் பிளேஸ் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸாக இருந்தனால இன்னும் வந்து இது போக போக வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகும். ஃபேமஸ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி நிறைய இன்னும் ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் வந்து வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஸ்னோ வந்து அப்படியே காற்றுல தள்ளி நமக்கு ஃபுல்லாக ஸ்னோ தான் வருது. இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ஃப்ரீஸாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சம்மரோட அந்த லைட்டாக சன்னோட டச்சும் நமக்கு இருக்குது. ஸோ டோட்டலி அன்ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும் இந்த கம்ப்ளீட் பிளேஸுமே. அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலி வந்து மெய்லரோட அந்த கம்ப்ளீட் வந்து மவுண்டனோட அந்த வியூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து அர்மேனியா பிளான் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ் அவுட்டே பண்ணாமல் வாங்க. ஸோ இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரோடெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரிகிற அந்த மவுண்டன் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா அராரத்தோட மவுண்டன் தான். ஸோ அங்கே வந்து போக முடியாது, அது ஹேம் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே ஸோ அதனால் நான் வந்து மெயினாக வந்து போனதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணலாங்க. பட் இந்த மாதிரி வியூ, இந்த மாதிரி ஒரு ரோடு, இந்த மாதிரி ஒரு பீஸ், இந்த மாதிரி ஒரு சைலன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான அர்மேனியாவோட மியூசிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்மேனியன் சாங் வர எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சது. அந்த சாங் இப்போ எனக்கு மறந்துருச்சு. பட் டெஃபினெட்லி வந்து அர்மேனியா vlog முடியறதுக்குள்ளே அது என்ன பாட்டுன்னு ஞாபகப்படுத்தி நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய டே 1 பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக அந்த ஜேர்னி இருந்துச்சு. ஸோ அந்த ஜேர்னி வந்து அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ நாங்கள் போகும்போது இன்னொரு சூப்பர் பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அந்த பிளேஸ்க்கு தான் வந்து போகிறோம். அந்த பிளேஸில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது நிஜமாகவே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு vlog-ஆகவே இருக்க போதுங்க நெக்ஸ்ட் வரப்போகிறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பராக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.